திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில். சென்னை மெட்ரோ ரயிலில் இன்று ₹5 பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மெட்ரோ நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி பயணிகள் ₹5 பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையால் அன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டு பலரும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய நிலை ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு ₹5 சலுகை கட்டணம் வாய்ப்பை இன்றைக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் மாற்றியுள்ளது. வாட்ஸ்அப், போன்பே உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் பயண அட்டை, சிங்கார சென்னை அட்டை ஆகிய பயணச்சீட்டுகளுக்கு இந்த சலுகை செல்லாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை மேம்படுத்தவும், டிஜிட்டல் பயணச்சீட்டுகளை ஊக்குவிக்கவும் இந்த பிரத்யேக கட்டண சலுகை வழங்கப்படுவதாக மெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள தேரி குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோயிலில் நடைபெற்ற கள்ளர் வெட்டு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித மண்ணை அள்ளிச் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் தேரி குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோயில் தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்றது. இந்த கோயிலில் நடைபெறும் கள்ளர் வெட்டு திருவிழா மிகவும் புகழ் பெற்றது. இந்த ஆண்டுக்கான கள்ளர் வெட்டு திருவிழா கடந்த மாதம் 17ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான கள்ளர் வெட்டு நிகழ்வு கோயில் பின்புறமுள்ள தேரி பகுதியில் நடைபெற்றது. இதில் கடைகளில் திருடி தொல்லை கொடுத்து வரும் கள்ளர்களை தண்டிக்கும் விதமாக ஐயனார் இளநீரை கள்ளராக பாவித்து வெட்டினார். இந்த இளநீர் பட்ட மணலை புனித மணலாக கருதி பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்துச் சென்றனர். இளநீர் பட்ட மணலை விவசாய நிலத்தில் வைத்தால் விவசாயம் செழிக்கும் என்றும், வீட்டில் வைத்தால் செல்வம் கொழிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்.